வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ கடலூர் மாவட்டத்தில் இருக்க தேசிய நலவாழ்வு குழுமத்தின்ல ஒப்பந்த அடிப்படையில் டெம்பரரி போஸ்ட் வந்து எடுக்க போகிறாங்க, ஆள் எடுக்கிறாங்க. ஸோ என்னென்ன வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மருந்து வழங்குனர் 5 வேக்கண்ட் இருக்குது. ஸோ பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் 10 பேர் தேவை. ஸோ ஆயுஷ் மருத்துவர் அதில் வந்து சித்தா டாக்டர் வந்து ஒருத்தர், அப்புறம் சிகிச்சை உதவியாளர் இவங்க வந்து ஃபீமேல் கேண்டிடேட் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 17 வேக்கண்ட் இருக்குது. ஸோ இதில் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் இதில் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இருக்காங்களே அவங்க வந்து 10 நம்பர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அவங்களுக்கு. மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 59 வயசுக்கு உட்பட்டவங்களாக இருந்தால் ஓகே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதில் மருந்து வழங்குபவருக்கு வந்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 15,000 வந்து கொடுப்பாங்க. அப்புறம் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 8,500 கொடுப்பாங்க. ஆயுஷ் மருத்துவர் சித்தா அவங்களுக்கு வந்து 40,000 சேலரி கொடுப்பாங்க. சிகிச்சை உதவியாளர் அவங்களுக்கு வந்து 13,000 சேலரி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து வழங்குனர் வந்து எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி அதாவது 10th +2 டிஃபார்ம் ஸோ இது வந்து படிச்சிருக்கணும். பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு வந்து 10ஆம் வகுப்பு தவறியவர். ஸோ 10th ஃபெயிலாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் உங்களுக்கு. ஆயுஷ் மருத்துவர் வந்து 10th 12th டிகிரி ஸோ அந்த இது வந்து ப்ராப்பராக வந்து படிச்சிருக்கணும். சிகிச்சை உதவியாளர் வந்து நர்சிங் தெரபிஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/1/2025 அன்றைக்கி ஸோ இங்கே கொடுத்துருக்குற அட்ரஸில் வந்து ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட்டில் அனுப்பிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மெயிலில் கூட சப்மிட் பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அதே இதில் நோட்டிஃபிகேஷனில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபோட்டோ நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். அப்புறம் உங்களோட நேமு, அப்பா நேமு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இப்போ கரண்ட்டாக நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த வீட்டோட அட்ரஸ்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, கம்யூனிட்டி, ஆதார் நம்பரு, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப கம்மியான டேட்டா தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இல்லை இந்த பிளேஸு டேட்டு இது ஃபில் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட சிக்னேச்சர் வந்து இங்கே போடணும். விண்ணப்பதாரர் கையொப்பம் இருக்கு இல்லையா, இதை மறக்காமல் சைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் மெயில்லையும் அனுப்பலாம். ஸோ இதை சப்மிட் பண்ணிவிட்டு இந்த போஸ்டிங் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.